சரியா நடைபெற இருக்கின்ற 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பிரபல தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலசன் அவர்கள் தலைமையிலே நாம் போட்டி போட இருக்கின்ற சபைகளிலே ஆளுங்கட்சிக்கு ஒரு பங்காளி கட்சியாக நாங்கள் வருவோம் என்பதில் எந்தவித கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையிலே யார் ஆட்சி அமைத்தாலும் நாங்கள் எங்களுடைய ஆதரவில்லாமல் நாங்கள் போட்டி போடுகின்ற சபைகளிலே கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவில்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் எடுத்து கூற விரும்புகின்றோம். அதே வேளையிலே கடந்த காலத்திலே ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏற்ற பொறுப்புகளை சரியாக செய்து முடித்திருக்கின்றோம். உதாரணமாக யாழ் மாநகர சபையை பொறுத்தளவிலே கடந்த காலிலே எங்களுக்கு கிடைச்ச ஆசனங்களுக்கூடாக எங்களுடைய கிராமத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களையும் எங்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய கல்வி கலாச்சாரம் பண்பாட்டு விழுமியங்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட இந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கூடாக பல்வேறுபட்ட சேவைகளை செய்திருக்கின்றோம். அதேபோன்று வேலையின பிரதி சபையும் எடுத்து பார்ப்பீங்களா தெரியும். அங்கேயும் நாங்கள் இந்த சபையினுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு இயன்றளவு எங்களுடைய செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்து தான் கொடுத்துருக்கிறோம். அதே போன்று கடந்த காலத்திலே நாங்கள் எங்கெல்லாம் போட்டி போட்டு வெற்றி பெற்றோமோ அந்த காலகட்டத்திலெல்லாம் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களை நம்பி வாக்களித்த அந்த ஏழை எளிய மக்களுடைய அனைத்து செயற்பாட்டுக்கும் நாங்கள் ஒரு பங்காளிகளாக இருந்து செயற்பட்டோம் என்பதுதான் உண்மையான வரலாற்று உண்மை. இந்த காலகட்டத்திலே தேசிய அரசியலை பேசிக்கொண்டு எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை வீணாக பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய இரத்தங்களை உசுப்பேற்றி எங்களுடைய வாக்குகளை சிதறடித்து தங்களுடைய சுகபோக அரசியலுக்காக மக்களை பயன்படுத்துகின்ற கபடத்தனமான அரசியலை எங்களுடைய மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும். அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுங்கிறது எங்களுடைய கிராமத்தினுடைய அபிவிருத்தியும் எங்களுடைய ஏழை எளிய மக்களுடைய அபிவிருத்தியுமாக இரண்டு கண்களாக கொண்டுதான் இந்த தேர்தலை நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் தெளிவாக உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகின்றோம். நாங்கள் போட்டி போடுகின்ற சபைகளில் எல்லாத்திலையும் ஆளுங்கட்சிக்கு பங்காளி கட்சிகளாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வாக்களிக்கின்ற மக்களுக்கு நாங்கள் வெல்லுகின்ற வட்டார மக்களுக்கு எங்களுக்கு சேவையாற்றக்கூடிய நாங்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.